நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. மாநிலங்களுக்கு நாங்க நிதி வழங்குறதுல பாகுபாடு பண்ணல. தமிழக அரசு பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இப்ப பேசியிருக்காங்க. இதே தாப்பா அந்த மாவு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க தான் அதை வெளிச்சம் போட்டு காட்டணும். சார் அதுவும் இல்லாம நீட் வந்ததுனாலதான் கல்விக்கு சர்வ சிக்ஷா அபியான் சொல்லிட்டு அந்த நிதி இருந்துச்சு 2300 கோடி இதுவரை கொடுத்துட்டாங்களா? பாரபட்சம் பாக்குறவங்க யாரு, பொய்யா சொல்றது யாருன்னு புரிஞ்சுக்கணும். நீட் வந்ததுனாலதான் எல்லா கிராமத்திலும் இப்ப படிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க, ஈஸியா போய் மருத்துவர் ஆகுறாங்க. நீட் இல்லைன்னா அந்தந்த மாவட்டத்தில் ஈஸியா யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் படித்து மருத்துவர்களாக வர வேண்டிய வாய்ப்புகளை பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் தட்டி பறித்து கொண்டு செல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் பையில் வைத்திருக்கின்ற பணத்தை பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க. இதை நியாயமாக நடக்குது. நீட்டுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தருவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.